ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்சார் குழு மௌனம் காத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. இதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம் சக்தி. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தொடர்ந்து தாமதமாக்கி வருகிறார்கள். கடந்த 19ஆம் தேதி படத்தை பார்த்த சென்சார் குழு உறுப்பினர்கள் ஒரு வாரத்தில் படத்திற்கு சென்சார் வழங்கும் நிலையில் தற்போது ஒப்புதல் அளிக்கவில்லை. மேலும் ஜனவரி 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாக திட்டமிட்டிருக்கும் நிலையில் தற்போது வரை சென்சார் குழு மௌனம் காக்கிறது ஆச்சரியத்தை கிளப்புவதாக இருக்கிறது என தெரிவிக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 2026 சட்டமன்றத்தில் களம் காண்கிறார். இதனால் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் என்று அறிவித்த நிலையில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி படத்தை திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இன்னும் படத்திற்கான சென்சார் வழங்கப்படவில்லை. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தயாராகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை படக்குழு UBA சென்சார் சான்றிதழ் பெற அனுப்பியது. மேலும் அதை தான் வழங்க இருப்பதாக வாய்மொழி உத்தரவாக சென்சார் குழு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சென்சார் குழு கடந்த 19ஆம் தேதி அன்று சென்சார் குழுவினர் திரைப்படத்தை பார்வையிட்ட பிறகும் இன்னும் படத்திற்கான சென்சார் கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். வழக்கமாக ஒரு படத்தை பார்த்த பிறகு 5 நாட்களில் சென்சார் அனுமதி ஆன்லைன் மூலமாகவோ கிடைத்துவிடும். அதன் பின்னர் தேவைப்பட்டால் சாஸ்திரி பவன் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2 வாரம் ஆகியும் சென்சார் அனுமதி கிடைக்காத காரணத்தால் தியேட்டர்களில் டிக்கெட் முன்பதிவு கூட செய்யாமல் இருக்கின்றன. எனவே வரும் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி அந்த டிக்கெட் முன்பதிவுக்கான விவரங்கள் தெரிய வரும் என கூறுகின்றனர். அரசியல் கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் தயாராகி வரும் நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் 500க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கும் நிலையில் இது ஒரு மறைமுகமான நெருக்கடியாக இருக்குமோ என கட்சி பிரமுகர்கள் தெரிவி அதே போலதான் சீட்டு நிர்மல்குமார் கூட நீங்க தெரிவித்தது போல கடந்த 2 நாள் முன்பாக சென்சார் தொடர்பாக ஒரு கருத்தை தளபதி பதிவு மிக முக்கிய ஒன்றா பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் விஜய்க்கு மறைமுக நெருக்கடி தருகிறார்களா அல்லது வாய்மொழி உத்தரவாகவே UBA சான்றிதழ் தரப்படும் தெரிவித்த நிலையில் ஏன் அந்த சான்றிதழை தர மறுக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தியேட்டர் போனவர்களை பொறுத்த வரைக்கும் வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாளை செவ்வாய்க்கிழமையிலிருந்து படம் புக்கிங் என்பது தொடங்கும். ஆனால் இன்னும் தகவல் வரவில்லை. 3 நாட்கள் இருக்கும் நிலையில எப்படி டிக்கெட் கொடுக்க முடியும்? அந்த பல குழப்பத்தை தியேட்டர் ஓனர் இருப்பதாகவும் தகவலியா இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.